ஹாய் மக்களே, வணக்கம், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மாசான என்ட்ரி எடுத்துங்க பேங்க் நிஃப்டியில். எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணோம் அப்படி எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்கு, அதிலையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் தரேன், பாருங்க. ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில் மட்டும் ஸ்ட்ராங் மொமெண்டமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செல்லர் வந்து ப்ரைஸை கீழே கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் பையர் வந்து மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ப்ரைஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸாக பார்க்க வந்து ப்ரைஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகலை. ஓகே, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் க்ளோசிங் ஆகும்போது அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த சைட்வே மார்க்கெட் ஆக்சுவலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு சைட்வே மார்க்கெட், ட்ரெண்டிங் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆயிருக்கு. இது வந்து சைட்வே, இந்த சைட்வே மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல் பாருங்க, இந்த லெவல் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சைட்வே ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ இது டிஸ்ட்ரிபியூஷன் லெவலாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவல் டெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகும். ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிள். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு அக்குமுலேஷன் லெவலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல். நம்ம இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற, இன்னைக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுதான் வந்து நம்மளோட செட்டப், இது ட்ரேட் செட்டப். ஓகே, இப்போது எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த லெவலில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோங்க. இந்த ரேஞ்ச் வரும்போது ப்ரைஸ் இந்த லெவலில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம், சி பை பண்ணோம். ஓகே, இந்த லெவல், அதாவது இந்த லெவலில் வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணோம், 40 பாயிண்ட் எக்ஸிட் பண்ணோம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடு இந்த லெவலில் என்ட்ரி, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணோம். ஓகே, இப்போது நாளைக்கு வந்து எந்த லெவல் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற லோயர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்கள், இந்த ரேஞ்சு வந்து ஒரு கிளியராக வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இது வந்து ஒரு அக்குமுலேஷன் லெவல். ஓகே, இது வந்து பாருங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ணவங்க எல்லாருமே இந்த இடத்துல செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுனா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கு மோஸ்ட்லி வந்து நாளைக்கு வந்து ஒரு 70-80% வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி ரெண்டுமே நாளைக்கு. ஓகே, இந்த வருஷத்தில் கடைசி தேர்ஸ்டே வந்து நாளைக்கு தான். இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு. ஓகே, சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு வேளை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து வெரி லெஸ் சான்ஸ் மட்டும் தாங்க இருக்குது. நாளைக்கு வந்து சான்ஸ் வந்து வெரி லெஸ் சான்ஸ் பைக்கு. ஓகே, வெரி லெஸ் சான்ஸ் அப் ட்ரெண்டுக்கு. ஓகே, 70-80% வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு தான் வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது நிஃப்டியோடது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோடது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். நிஃப்டியோடது 1 ஹவர் டைமில் பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த லெவல் வந்து மறுபடியும் டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நாளைக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகலாங்க. ஓகே, எந்த லெவல் வரும் பார்த்தீங்கன்னா 17,800 இந்த லெவல் நாளைக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, 200 பாயிண்ட்ஸ் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்குலாம் மேலே போச்சு அப்படின்னா ஒரு வேளை இந்த லெவல் வரப்போம் 18,350 வரை போகும். இது அப் ட்ரெண்டுக்கு. ஓகே, இப்போது நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 100 பாயிண்ட் தாங்க மூவ்மெண்ட்டே ஆச்சு இன்றைக்கி நிஃப்டியோடது. ஆக்சுவலாக பாருங்கள், 18,074, அதுக்கப்புறம் 18,170, இந்த 100 பாயிண்ட் தான் இன்னையோட மூவ்மெண்ட்டே. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த லெவல் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நாளைக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆகலாம். ஓகே, இது நடக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல போகும்போது நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ஓகே, இது வந்து நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம். பேங்க் நிஃப்டியோடது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோடது 42,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருந்தோம். ஓகே, என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 240 250 இந்த லெவல் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸ்டாப் லாஸ் 200 இந்த லெவல் வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 270 போச்சு, செகண்ட் டார்கெட் 290 இன்னும் டார்கெட் போச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்து வந்தோம், 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம் இன்றைக்கி. ஓகே, ஸோ குரூப்பில் வந்து நம்ம வந்து கால்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம், அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் வாங்க. இப்போ டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ண கால் நான் ஷோ பண்ணுற பாருங்க. இது வந்து நம்மளோட ப்ரீமியம் குரூப். நான் கொடுத்த கால்ஸ் வந்து பாருங்கள், 42,800, 240 250 கொடுத்துருந்தேன், 270 290 ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் அடிச்சு 270. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
30 பாயிண்ட் 29 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ரன்னிங் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் 290 டார்கெட் ஹிட் ஆச்சு, 40 பாயிண்ட் ப்ராஃபிட் ரன்னிங். ஓகே, இதுதான் நம்ம வந்து ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்த கால்ஸ் இன்னைக்கு. ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து நம்ம வந்து கால்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, நாளைக்கு வந்து ஒரு மாசானா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் நாளைக்கு. ஓகே, ஸ்டே லைவ் மக்களே. தேங்க்ஸ் வெல், ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஓகே.